எங்கப்பா அந்த மாஸ்க்கை எடுத்துடலாமா, போட்டுக்கலாமா? இந்த மாஸ்க்கை போட்டு மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை எப்படி போடணும் மறந்தே போச்சு அம்மா. ஸோ இப்போ என்ன பண்ணணும், போட்டுக்கலாம். ஸோ இப்படி தான் போட்டுக்கிட்டே நம்ம நார்மலாக வேண்டியது இருக்கும். ஸோ நியூ நார்மல்னு மாற்றினாங்க. ஸோ அதுலேருந்து நார்மலைஸ் மாறினாலும் மறுபடியும் அகைன் இதே சுச்சுவேஷனுக்குள்ள தள்ளிட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா கோவிட் BF7 அப்படிங்கிற ஒரு வேரியண்ட் தீவிரமாக பரவிட்டு இருந்து இன்னைக்கு, அதாவது டிசம்பர் 20 மட்டுமே சைனாவில் கிட்டத்தட்ட 2 மில்லியன் கேசஸ் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. இது வந்து ஃபேக் இல்லை, இட்ஸ் ரியல். அது வந்து யார் சொல்லியிருக்காங்கன்னா ப்ளூம்பர்க் அப்படிங்கிற அஃபிஷியலாக ஆர்டிக்கலில் அவங்க வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இன்னைக்கு இந்த வீக்கில் மட்டும் பார்த்தோம்னா 37 மில்லியன் கேசஸ் இன்னைக்கு மட்டும் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 6 கேசஸ் வந்து இந்தியாவில் ஓவரால் பார்த்தோம்னா 6 கேசஸ் ரிஜிஸ்டர் ஆகிருக்குது. இது வந்து என்ன வேரியன்ட்டு அனலைஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு டீம் பேர் இருக்குது. இதுல இருந்து நிறைய ரூல்லாம் இப்போ வந்து இந்தியன் கவர்மெண்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன மாதிரி ரூல் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்னைக்கு வீடியோ வந்து என்னென்ன லாக்டவுன் வருமா, லாக்டவுன் வராதா, எப்படி வரும், ஸோ சைனா எப்படி போயிட்டு வெளியே இருந்து எப்படி வரும், ஸோ சைனா பிளாக் பண்ணியாச்சுன்னா நமக்கு வந்து கொரோனா வராதா அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நடக்க போகுதுன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கவர்மெண்ட் வந்து இன்னைக்கு இந்த கொரோனா ஸ்ப்ரெட் ஆகிறது தீவிரம் வந்து என்ன பண்ணிட்டாங்க, சரி வாங்கப்பா ஒரு முடிவை போட்டே ஆகணும், இன்னைக்கு ஒரு பொடியை போட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ரவுண்ட் டேபிள் மாதிரி ஒன்றில் உட்காந்து ஒரு ஆன்லைன் மீட்டிங்கில் உட்காந்து நம்ம தலைவர் எப்பவும் போல நம்ம நரேந்திர மோடிஜி வந்து உட்காந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் மாஸ்க் போட்டு உட்காந்துட்டு பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவங்க பேசுகிறாங்க, எல்லாருமே பேசிட்டு சரி ஓகே என்ன பண்ணலான்னா, மோடி சார் என்ன சொன்னாங்கன்னா, எல்லா ஸ்டேட்டும் அவங்கவுங்க ஸ்டேட்டில் உள்ள மக்களை வீட்டில் விட்டு வெளியே வந்தாலே மாஸ்க் போட்டு வர்ற மாதிரி பாருங்க அப்படின்ட்டு இட்ஸ் அ ரெக்வெஸ்ட்டாக வச்சுருக்காரு. இட்ஸ் நாட் ஆர்டர், இட்ஸ் அ ரெக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு. ஸோ ஓகே இது ஓகே. அப்போது நம்ம மாஸ்க் போடாமல் வெளியே போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அதையும் கவனிங்க. இப்போ தெலுங்கானா பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஆக்ரா அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கம்பல்சரி வெளியே போடலாம் ஃபைனு, மறுபடியும் அதே மாதிரி ஃபைனு அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் எப்படின்னா நம்ம முதலமைச்சர் ஸ்டாலினுமே என்ன சொல்லிட்டாருன்னா, எல்லாருமே மறக்காமல் கொஞ்சம் மாஸ்க் போட்டுக்குங்க அப்படின்னு ரெக்வெஸ்ட்டாக தான் வச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து கொஞ்சம் ஆர்டர்லாம் பண்ணல. ஸோ எல்லாருமே ஹம்பிளாக எல்லாரும் ஒன்றே மட்டும் பண்ணுங்கப்பா, தயவு செஞ்சு கொஞ்சம் மாஸ்க் மட்டும் போட்டுக்குங்க வீட்டை விட்டு வெளியே வரும்போது, ஸோ கொஞ்சம் கூட்டமான இடத்துக்கு போகும்போது அப்படின்னு சொல்கிறார். சரி ஓகே போட்டுக்கலாம். எல்லாரும் மக்களும் ஹம்பிளாக சொல்கிறதை ஏற்றுப்போம்ல. நம்ம ஊரில் வந்து நெகட்டிவாக ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்த்தோம்னா அவங்க வந்து ஏற்றுக்க மாட்டோம். பட் இதுவே ஒரு ஹம்பிளாக ரெக்வெஸ்ட்டாக வச்சாங்கன்னா கண்டிப்பாக நம்ம கேட்போம். ஸோ எல்லாருமே மறக்காமல் அந்த மாஸ்க் எடுத்துக்கோங்க. ஸோ மாஸ்க் எடுத்துகிட்டு வெளியே போனாலும் இப்போனா ஆக்ராலாம் பார்த்தீங்கன்னா ஆக்ரா அந்த மாதிரி பிளேசஸ், அந்த ட்ராவலிங் பிளேசஸ்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே பேன் பண்ணிட்டாங்க. பேன் மீன்ஸ் பேன் பண்ணல, அதுக்கு யாருமே நுழையக்கூடாது, இதுக்குள்ளே யாருமே இன்வைட் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆர்டரை போட்டு ஆக்ராவில் உள்ள தாஜ்மஹால் ஆகட்டும், நம்ம இந்தியாவில் உள்ள ஓவரால் பெரிய பெரிய சுற்றுலா தலங்கள் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. யாரும் உள்ள போக முடியாது. ஸோ தமிழ்நாட்டிலேயுமே இது மாதிரி ரூல் பாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த ஒரு கூட்டத்துக்கு போனாலுமே, எந்த ஒரு கோவிலுக்கோ, எந்த ஒரு எதுக்கு போனாலுமே, இப்போ ஒரு நியூ இயர் ஃபெஸ்டிவல் எல்லா டைமும் வருதுல, ஸோ அப்படிங்கிறப்போ யாருமே கூட்டமாக கூடினாலுமே அந்த இடத்துல மாஸ்க் போட்டுக்கங்கன்னு தான் சொல்லுவாங்க. கூட்டமாக கூடாதீங்கிறது இல்லை, கூட்டமாக கூடுற இடத்துல மாஸ்க் போட்டுக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அப்போ நம்ம லாக்டவுன் போட்டுற வேண்டியது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க அப்படி போடுறதுனால தான் கோவிட் அதிகமாகும். ஏன் அப்படின்னா இம்யூனிட்டி பவர் நமக்கு வந்து ஆல்ரெடி வந்து எங்கேஜ் ஆயிடுச்சு, நம்ம உடம்புல வந்து எங்கேஜ் ஆகி ஃபுல் ஃபிளிஷ்டாக இருக்குது. ஸோ இதே டைமில் வேற இப்போ ஒரு பூஸ்ட் கொண்டு வராங்க. எப்படி நாசலில் வந்து கோவேக்சின் அடிக்கிற மாதிரி நம்ம அந்த இந்த விளம்பரத்துலலாம் போடுவோம் தெரியுமா, அந்த சளி மூக்கடைச்சிச்சுன்னா அந்த புஷ்னு ஸ்ப்ரே அடிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த மூக்கடை போகல. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோவேக்சின் ஸ்ப்ரே அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதை போட்டுக்காங்க, இது ஒரு பூஸ்டர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இன்னொன்றுமே கொண்டு வந்துருக்காங்க. ஸோ வெளிநாட்டிலேருந்து எந்த ஒரு பேசஞ்சர் வந்தாலுமே அவங்களுக்கு உடனடியாக கோவிட் டெஸ்ட் எடுக்கணும். கோவிட் டெஸ்ட்டுங்கிறது நார்மலாக இருக்கக்கூடாது, இட்ஸ் அ பெரிய. ஏன்னா இப்போ பார்த்தோன்னா கோவிட் வரும்போது நம்ம வந்து கொஞ்சம் டெக்னிக்கலாக இது எக்ஸ்பெக்ட் ஆகாமல் கொஞ்சம் ஸ்மால் இதிலே பண்ணிக்கிட்டு இருந்தோம், கொஞ்சம் சின்னதாகவே பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் இப்போ இது வந்து எப்படி மாற்றிருக்காங்கன்னா பிக்கஸ்ட்டாக மாற்றிருக்காங்க. எப்படின்னா அவங்களோட சாம்பிள் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இதில் வந்து கொஞ்சம் வேரியண்ட் ஏதோ தெரிகிற மாதிரி இருக்குது அப்படின்னா டக்குன்னு அவங்க இப்போ லேபுக்கு அனுப்பிடுவாங்க. எய்ம்ஸ் அந்த மாதிரி பெரிய பெரிய லேபுக்கு அனுப்பி இதில் வந்து என்ன வேரியண்ட் அப்படின்னு கண்டுபிடிங்கிட்டு. ஸோ அதை தான் இப்போ வந்து முடுக்கி விட்ருக்காங்க, லைட்டாக அப்படி ட்விஸ்ட் பண்ணி விட்ருக்காங்க. ஸோ இதனால் எல்லாருக்குமே என்ன வேரியன்ட் இருக்குன்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி தான் கவர்மெண்ட் வந்து இது வந்து ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஏர்போர்ட் வந்து யார் வந்தாலுமே செக் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். அதில் வந்து கொஞ்சம் சிவிலியராகவே பாருங்கள். ஏன்னா சைனாலேருந்து வந்தால் மட்டுமே இல்லை, ஏன்னா சைனாலேருந்து ஒருத்தர் வந்து பிரேசில் போயிருக்கலாம், பிரேசிலேருந்து ஃப்ரான்ஸ் போயிருக்கலாம், ஃப்ரான்ஸ்லேருந்து உக்ரைன் போயிருக்கலாம், உக்ரைன்லேருந்து யூஎஸ் போயிருக்கலாம், யூஎஸ்லேருந்து
எங்கள் சவுத் ஆஃப்ரிக்கா அந்த மாதிரி போயிட்டு ஸோ நம்ம கண்ட்ரிக்கு வரும்போது அது வந்து பெரிய ரூட்டு, ஓகேவா, பெரிய ஜேர்னி, பாயிண்டாக இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ இவங்க வந்து ஆஃப்ரிக்காவிலேருந்து வந்தாங்களா, ஓகே அப்போ இவங்களுக்கு இருக்காது அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணாமல் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஓகே எங்கேருந்து வந்தாலும் ஃப்ளைட் லேண்ட் ஆனாலே டெஸ்ட் பண்ணுறா, அவங்க மேலே இது ஸ்ப்ரே அடிங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வந்து சுச்சுவேஷன் போயிட்டு. ஸோ ஓகே இட்ஸ் வந்து நியூ நார்மலில் இதுவுமே ஒரு வழங்கிருச்சு. ஸோ அண்ட் நமக்கு இதெல்லாம் வருமானு கேட்டிங்கன்னா சத்தியமாக வராதுங்க. எனக்கு தெரிஞ்சு சத்தியமாக லாக்டவுன் இல்லாது. நம்ம என்ன பண்ணுவோம், மாஸ்க் வேணால் போடுவோம், கொஞ்சம் இது டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம், அவ்வளோதான். சோஷியல் டிஸ்டன்ஸ் SOS மட்டும் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஃபாலோ பண்ணுறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா சிவிலியராக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகாமல் இருக்குது, அது வந்து இன்னும் இன்வால்வ் ஆகாமல் இன்னும் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. அதோட ஒரு வைரஸ் வந்து எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும்னா, ஒரு மனுஷனுக்குள்ளே இப்போ எனக்குள்ள அந்த வைரஸ் வந்துருச்சுன்னா அந்த வைரஸ் வந்து என் உடம்பு அப்படி ஒரு அந்த இம்யூனிட்டி பவர் வந்து கரெக்டாக அதை வந்து லெவல் பண்ணி அதை டவுன் பண்ணி விட்டுச்சுன்னா எப்படி இன்னும் கொஞ்சம் வீரியமாக வரலாம், என்கிட்ட இருக்க இம்யூனிட்டி பவரை விட இன்னும் எப்படி எக்ஸ்ட்ரா பவர் கொடுத்து புஷ் பண்ணி இவனை வந்து பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கும். ஸோ அதனால தான் சைனா வந்து எப்படின்னா இன்னும் பீட்டா வெர்ஷன்ல இருக்காங்க. இன்னும் நம்மளாம் ஆல்ஃபா பீட்டா காமா எல்லாத்தையும் பார்த்தாச்சு, பட் இன்னும் தான் அவங்க தான் பீட்டாவில் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பீட்டாவில் வந்துருக்கிறது தான் இன்னைக்கு ஒரு நாளில் மட்டும் 37 மில்லியன், சுமார் 37 மில்லியன் பாப்புலேஷன், எவ்வளோ பெரிய நாடாக இருந்தாலும் அவ்வளோத்தையும் பாதிக்கும் அப்படிங்கிற தான். ஏன்னா கோவிட் வந்து இப்போ வந்து ரொம்ப பாதிச்சுட்டு இருக்கனால அந்த கண்ட்ரியில் ரொம்பவே சிவிலியராக இது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு வந்தாலும் லாக்டவுனு. இப்போம்னா பார்த்தீங்கன்னா பெட்டுக்கே அவங்களுக்கு பஞ்சமாமா. அவங்க இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பேஷண்ட்டை கொண்டு போகிறாங்கன்னா அந்த பேஷண்ட்டை வந்து இப்போ உட்கார வைக்கிறதுக்கு நிற்க வைக்கிறதுக்கு கூட இடம் இல்லாமல் இருந்தோம். அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து கோவிட் ரெஜிஸ்டர் ஆகினா இதை பார்த்து WHO என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து இன்னும் சிவிலியர் ஆகும். ஜனவரி பிப்ரவரி எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் மாதம் இன்னும் கொஞ்சம் பெருசாக மாஸ் லாட்டாக இன்னும் வந்து நிறைய பேர் வந்து அட்மிட் ஆவாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் இன்னொன்று என்னென்னா கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா WHO வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்க சொல்கிறது தான் வந்து நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணுவோம். அவங்க தான் இந்த கோவிட் வந்து இவ்வளோ இருக்குது, ஸோ இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்துலேயே இவங்க ஏன் இப்படிப்பட்ட ஒரு நார்மல், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க அந்த நார்மலான ஒரு கோவேக்சின், அந்த கோவிடுக்கு எதிரான ஒரு வேக்சினை எதுக்கு இவங்க வந்து அப்ரூவல் பண்ணாங்க, அதை வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு மற்ற கண்ட்ரிலாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஏதோ ஒரு கண்ட்ரியில் யாருக்காட்டும் எதுக்காட்டும் உனக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தோணுது. ஸோ அதை அப்பவே அப்ரூவல் பண்ணியிருந்தாங்கன்னா, கரெக்டாக அப்ரூவல் பண்ணியிருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு இவ்வளோ பெரிய கோவிட் வந்து இன்வைட் ஆயிருக்காது. ஸோ அப்படி பட்சத்துலையுமே அவங்க வந்து ரூம்குள்ளே இருப்பாங்க, அவங்க வீட்டுக்குள்ளே இருக்குமா, அவங்களுக்கு வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன், அவங்களுக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமே கொடுத்து ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு வச்சுட்டாங்க. யாருமே வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, சாப்பாடு முதல்ல வீட்டு வாசலுக்கே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க. அதனால தான் என்னவோ அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டி பவர் இன்னுமே இது வளராமல் அப்படியே அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டி பவர் கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. வீட்டுக்குள்ளே இருக்க அந்த அட்மாஸ்பியர் ஏர் வந்து கம்மியாகி அவங்களுக்கு வந்து ரொம்ப இதாகிடும். ஸோ ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன்லாம் நிறைய பேர் சூசைட்லாம் பண்ணிட்டாங்கன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மாதிரிலாம் பல கதைகள் இருக்குது. ஸோ அண்ட் தென் பார்த்தோன்னா நம்ம நாட்டில், நம்ம தமிழ்நாட்டில், நம்ம ஸ்டேட்டில் அண்ட் நம்ம கண்ட்ரியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, எல்லாரும் மாஸ்க்கை மட்டும் கொஞ்சம் போடுற மாதிரி பார்த்துக்கங்க அப்படின்ற ரெக்வஸ்ட்டாக ஹம்பிளாக வச்சிருக்காரு. யார்? நம்ம பிரைம் மினிஸ்டர் வச்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் ஓகே. தெலுங்கானா ஆந்திரா சைடில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி போட்டே ஆகணுன்ட்டாங்க. நான் ஒன்று சொல்கிறேன், என் பர்சனல் ஒப்பீனியன் என்ன சொல்கிறேன்னா, கோவிட் வந்து நம்ம நாட்டை பாதிக்குமா, நம்ம தமிழ்நாட்டை பாதிக்குமா, நமக்கு வந்து இன்னொரு லாக்டவுன் பிறக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அகைன் இது வந்து மறுபடியும் COVID-19 மாறி அகைன் நமக்கு 2020 ஃபுல்லாக லாக்டவுன் ஆச்சுல. ஸோ அந்த மாதிரி ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆகாது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னா நம்ம உடம்பு செட் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு எனக்கு டெங்கு காய்ச்சலாம் முதிரை வந்து அடிக்கடி இறந்து போவோம். பட் இப்போ நம்ம டெங்கு காய்ச்சல் வந்தாலுமே அது சிவிலியராக போவோம், அதுவுமே சரியாயிடுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கோவிட் கேஸில் வந்து இப்போலாம் நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே ஆவரேஜாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 153 ஆவரேஜாக இந்த வீக்கில் வந்துருக்குது. ஸோ ஓகே, இதனால் நமக்கு எதுவும் பெரிய பாதிப்பு உண்டான்னு கேட்டிங்கன்னா இல்லை. எந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு டெத்ஸ் எதுவும் ரெஜிஸ்டர் ஆகல. பட் ஓவராலாக பார்த்தோம் COVID-19 மட்டும் இறந்தவங்க 5.4 lakhs. இதில் பாதிக்கப்பட்டவங்க 14 கோடி அந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது. ஸோ ஓகே, 14 கோடினா எந்த அளவுக்குன்னு பார்த்துக்கோங்க. 14 கோடி இல்லை, ஸோ அந்த அளவுக்கு இருக்குது, 14 கோடிக்கிட்ட இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட இடத்துலையுமே இந்தியாவுக்குள்ளே ஓவராலாக கொஞ்சம் இப்போ வந்து ஆவரேஜே வந்து கம்மியாயிடுச்சு. ஸோ இருக்கிற நிலைமையிலையும் இவங்க வந்து முடுக்கி விட்ருக்காங்க. ரெஸ்ட்ரிக்ஷனை போடுறதா இருக்கட்டும், இவங்க வந்து கோவேக்சினை இன்னும் பூஸ்டப் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ஊசி போடுறது, டெஸ்ட் எடுக்கிறது. ஸோ எங்கே யாராட்டம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு டெஸ்ட் எடுக்க, இவங்களுக்கு வந்து காய்ச்சலாக, இவங்களுக்கு வந்து இருமலாக, இவங்களுக்கு வந்து மாஸ்க் போடணும், இவங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் கொடுக்கணுன்ட்டு தீவிரமாக இறங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா நம்ம ஊரில் வந்து எல்லாத்தையுமே சரி பண்ணியாச்சு. ஏன்னா இப்போனா கோவிட் வந்து நார்மலாக ஒரு காய்ச்சல் சளி மாதிரி மாறிடுச்சு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து பெரிய இஷ்யூவாக எடுக்க தேவையில்ல. பட் இதுவே இதை விட பெரிய வேரியன்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை வந்து தடுக்க முடியாது, லாக்டவுன் வராது. ஸோ அடுத்த வருஷம் பெரிய பெரிய கிரைசஸ்லாம் இருக்குது, அதனாலவோ என்னவோ. ஸோ இதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து ஒரி பண்ணிக்காமல் பயப்படாமல் இருங்க, மக்கள் பேனிக் ஆக வேண்டாம் அப்படின்னு தான் மட்டும்தான் கவர்மெண்ட் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா சைனாவில் தான் இருந்திருக்கு, நம்ம ஊரில் வரல. ஸோ நம்ம ஊரில் வந்தாலும் சரியாயிடும். இம்யூனிட்டி பவர் நமக்கு அதிகமாக இருக்குது. அப்படி தான் டாக்டர் சைட்லேருந்து எல்லா மோஸ்ட்
பெரிய பெரிய டாக்டர்லாம் சொல்கிறது என்னென்னா நமக்கு வந்து இம்யூனிட்டி பவர் கரெக்டாக இருக்குது. மற்ற நாடுகள் மாதிரிலாம் இல்லை, நம்ம வந்து வெயிலில் இருக்கோம், நம்ம வந்து எப்படிலாம் வேலை பார்க்கணும் நம்ம கண்ட்ரியில் உள்ளவங்க தெரியும், நம்ம கல்ச்சர் எப்படி, நம்மளோட நிலங்கள் எப்படி, நம்மளோட காற்று எப்படி, நம்மளோட அந்த ஆக்சிஜன் அளவு இருக்குல்ல அதெல்லாம் அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ நம்ம கண்ட்ரி வந்து பெர்ஃபெக்ட் கண்ட்ரி. இதே நம்ம பார்த்துருப்போம் நிறைய கண்ட்ரிலாம் பார்த்தோம்னா விவசாய நாடுகளாக இருக்கும், பட் அந்த கண்ட்ரிலையுமே இப்போ ஆப்பிரிக்கானா அந்த கண்ட்ரிக்குமே போயிருக்கும். ஆப்பிரிக்காவில் கோவிடே இருந்திருக்காது, அவங்க வந்து ஃபுல்லாக தடுத்து வச்சிருப்பாங்க. பட் அப்படியுமே அங்கே வந்திருக்கு. எப்படின்னா ஒரு சம் பேடாக இருக்கட்டும், சம் வைரஸ் தானே, எது மூலமாக வேணால் பரவலாம், காற்று மூலமாக பரவற ஒரு வைரஸ் அப்படிங்கிறப்போ அதை வந்து தவிர்க்க முடியாது எங்கேருந்து வருது எப்படி வருதுன்ட்டு. ஸோ இந்நேரத்துக்கு நிறைய கேசஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆகிட்டு இருக்கு தமிழ்நாட்டிலையுமே, இன்க்ளூடிங் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், பிரேசில், அந்த சைனா, ஜெர்மனி அந்த சைட்லாம் பார்த்தோம்னா இன்னும் ரிஜிஸ்டர் ஆகிட்டு இருக்கு. எல்லாருமே இந்த மாதிரி கோவேக்சினை மறுபடியும் பூஸ்டப் பண்ணுங்க அப்படிங்கிறத எல்லா கவர்மெண்ட்டும் சொல்கிறாங்க. அமெரிக்காலையுமே இப்போ ரிஜிஸ்டர் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எந்த நாட்டையுமே கொரோனா விட்டு வைக்கிறது கிடையாது, பாரபட்சமே கிடையாதுடா, வெளுத்து வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்குது கொரோனா. ஸோ நாயகன் மீண்டும் வருவான் சாங்கை தான் போட்டாகணும்னு நினைக்கிறேன். ஸோ நாயகன் வருவான் சாங்கை போட்டு கோவிடை மறுபடியும் வருது. ஸோ அதை வரவேற்காமல் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ, அதுக்கு என்னென்ன ப்ரிகாஷன்ஸ்லாம் நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அது எல்லாத்தையுமே இமீடியட்டாக எடுங்க. இட்ஸ் உங்கள் ஃபேமிலிக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்க. உங்கள் ஃபேமிலியில் யாருமே கொரோனா இப்போ வரப்போகுது, ஸோ அதெல்லாம் அவேர்னஸ்லாம் இல்லாமல் மாஸ்க்லாம் போட வேண்டாம்பா, கொரோனா தான் பேரிச்சேன், அதெல்லாம் சாதாரண நோய் அப்படி எல்லாருமே வந்துட்டு போடணும், எனக்குமே இருக்குமா அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டு மேக்ஸிமம் எல்லாருமே கோவிடை ஒரு சீரியஸான ஒரு இதாக பார்த்து, அது ஒரு ஆப்ஜெக்டாக பார்த்து, ஸோ அதை வந்து தவிர்க்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த வீடியோ தான் சர்ச் நீங்கள் இனி எங்கேயாவது பர்சனலாக ஃபாலோ பண்ண வச்சிங்கன்னா கீழே கமெண்ட்லையோ இல்லை டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு இந்த வீடியோ நாங்கள் டாடா பை பை, லவ் யூ கைஸ், ஹேவ் a good day, cheers.